கடந்த 18 மாதங்களாக பாஜக மூத்த தலைவர்களுடன் கருத்து வேறுபாட்டில் இருந்தேன். இனியும் அவர்களுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்பதால் பாஜகவிலிருந்து விலகிவிட்டேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பக்கம் ஆதரிப்பது போல் காட்டிக்கொண்டு இன்னொரு பக்கம் பின்னால் இருந்து அரசியல் தடைகளை உருவாக்கி வருகின்றனர் என்று உருக்கமாக கூறியுள்ளார். நமது மூத்த தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனைகளுக்கு பிறகு தமிழக அரசியல் குறித்த நமது பார்வைகள் மற்றும் கருத்துக்கள் ஒன்றாக ஒத்துப்போவில்லை. எனவே நான் இந்த முடிவுக்கு வந்துள்ளேன். கட்சியை விட்டு வெளியேறி நான் அரசியலுக்கு வந்ததற்கான உண்மையான நோக்கம் என்ன என்பதையும் மறுபரிசீலனை செய்யவும், எதிர்காலத்தில் காற்று என்னை எத்திசை நோக்கி அழைத்துச் செல்கிறதோ அத்திசையில் பயணிக்கவும் இதுவே சரியான நேரம் என்று நான் நம்புகிறேன். எனவே கட்சியின் அனைத்து கட்டமைப்பு பொறுப்புகளில் இருந்தும் என்னை உடனடியாக விடுவிக்குமாறும், பாஜகவின் முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் அளிக்கும் இந்த ராஜினாமாவை உடனடியாக ஏற்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது, கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலை 2020ஆம் ஆண்டு காவல்துறை பணியை ராஜினாமா செய்து அரசியலில் குதித்தார். பாஜகவில் இணைந்த சில மாதங்களில் தமிழக அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். பின்னர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற அவர் என் மக்கள் நடைப்பயணம் மூலம் திமுக அரசுக்கு எதிரான தொடர் விமர்சனங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுகள் போன்றவற்றின் மூலம் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க ஆதரவை பெற்றார். தமிழகத்தில் பாஜகவின் முகமாகவே அண்ணாமலை பார்க்கப்பட்டார். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அவருக்கு தனிப்பட்ட ஆதரவாளர் பட்டாளம் உருவானது. அண்ணாமலையின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது மாநில தலைவர் பதவியில் இருந்து அவர் மாற்றப்பட்ட சம்பவம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பாஜக மேலிடம் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றி நயினார் நாகேந்திரனை புதிய தலைவராக நியமித்தது. அதிமுக பாஜக கூட்டணியை சுமூகமாக நடத்தவே இந்த மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. அண்ணாமலையின் ராஜினாமா முடிவு டெல்லி மேலிடத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தமிழகத்தில் பாஜகவுக்கு தனிப்பட்ட முகமாக உருவெடுத்துள்ள அண்ணாமலை வெளியேறினால் அது கட்சிக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலை மேலிடத்தில் உள்ளது. இதன் காரணமாகவே அமித்ஷா நேரடியாக அண்ணாமலையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. RSS மூத்த தலைவர்களும் அவரை சமாதானப்படுத்த முயன்றதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை தனது டெல்லி பயணத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செவ்வாய்க்கிழமை அன்று சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். கடந்த 18 மாதங்களாக கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுடன் நான் நடத்திய பல கட்ட பேச்சுக்களையும் அப்போது நான் வெளிப்படுத்திய மாற்று கருத்துக்களையும் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழகத்தில் வளர்ச்சி சார்ந்த மற்றும் கலாச்சார வேரூன்றி அரசியலில் முன்னோக்கி எடுத்துச் செல்வது குறித்து எனது தொடர் சிந்தனைகளை விவரித்து கட்சியின் உயர்மட்ட தலைமைகளுக்கு இனிமேலும் நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை. இதன் காரணமாகவே நான் பாஜகவிலிருந்து விலகிவிடுகிறேன் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார்.